நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் நான் ஆன்லைனில் வெண்ணிலா செடி ஒன்று வாங்கினேன். வெண்ணிலா செடி எப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த ஐஸ்கிரீமில் கேக் செய்யும்போது, பிஸ்கட் செய்யும்போதெல்லாம் அந்த வெண்ணிலா எசன்ஸ் விடுவோம் இல்லையா, அந்த எசன்ஸ் இந்த செடியிலேருந்து வர்ற பீன்ஸ்லேருந்து தான் அந்த எசன்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த பீன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, பீன்ஸு அதே மாதிரி தான் இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற பல்ப்பும் உள்ளே இருக்கிற அந்த விதைகளும் தான் பார்த்திங்கன்னா இந்த எசன்ஸை இந்த மணமாக இருக்குது, வெண்ணிலா மணத்தை உருவாக்குறது அந்த பீன்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த பல்ப்பு தான். இது ஒரு மலை பிரதேசத்து செடி. நம்ம அந்த மிளகு, ஏலக்காய், காஃபி பிளான்ட் மாதிரி மலை பிரதேசத்து செடி தான் இது. நான் ஆன்லைனில் இதே கம்பெனியிலேருந்து மிளகு செடி வாங்கினேன், ஏலக்காய் 2 ஏலக்காய் வாங்கினேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி பிளான்ட் வாங்கினேன், மிளகு செடி வாங்கினேன். தொடக்கத்தில் நான் வாங்கின செடியை ரீபாட் பண்ண தெரியாமல் வீணாக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரியான முறையில் ரீபாட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். வெண்ணிலா செடின்னு இல்லை, எந்த ஒரு மலைப்பிரதேசத்தில் வளரக்கூடிய, அதாவது ஹை ஹியூமிடிட்டி லெவலில் வளரக்கூடிய எந்த செடியாக இருந்தாலும் இப்படி தான் நம்ம ரீபாட் பண்ணணும். வெற்றிலையும் இதே மாதிரி தான் நீங்கள் ரீபாட் பண்ணணும். வெற்றிலை மலைப்பிரதேசத்து செடியாக இல்லாட்டினாலும் கிட்டத்தட்ட அதோட க்ரோயிங் டிப்ஸும் இதே மாதிரி தான். ஸோ நம்ம வெற்றிலையும் இதே மாதிரியான ரீபாட்டிங்கில் நம்ம ரீபாட் பண்ணலாம். மண்கலவை இதே மாதிரி தயாரிக்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. 100K கிவ்அவேயோட ரிசல்ட் நாளைக்கு காலையில் சொல்கிறேன். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, அது இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸும் எழுதியிருக்கீங்க. ஸோ எனக்கு வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. நாளைக்கு காலையில் உங்களுக்கு கிவ்அவே ரிசல்ட் நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். இந்த ஆன்லைனில் வாங்குகிற மலைப்பிரதேசங்களில் மலைப்பிரதேசத்து செடிகள், இல்லை நீங்கள் நர்சரியிலே வாங்குகிற மலைப்பிரதேசத்து செடிகள்னாலுமே இந்த காய்ந்த இலைகள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் லீஃப் கம்போஸ்ட்டாக வாங்கி நான் போட்டுக்கிறேன். லீஃப் கம்போஸ்ட்டாக வாங்கி போடுறதை விட இந்த மாதிரி காய்ந்த இலைகளாக போடும்போது நல்ல ஒரு பலன் எனக்கு கொடுத்துச்சு. நான் கண்கூடாக பார்த்தேன். இந்த காய்ந்த இலைகள் அப்படிது ஃபங்கஸ் அட்டாக்கான இலைகளை நீங்கள் காய வச்சு போட்டுறாதீங்க. நல்ல சத்தான இலைகள் காய்ஞ்சிருக்கும்போது அதை போடுங்க. ஸ்பெஷலி கொய்யா மரத்து இலைகள், திராட்சை கொடியோட இலைகள், மரங்களோட இலைகள் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதோடய கூட கொஞ்சமாக போன் மீல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொக்கோபீட்டும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். மண்ணும் நம்ம கார்டன் சாயில் எடுத்திருக்கேன். நான் செம்மண் வேண்டாம், தவிர்த்துருங்க. இந்த மாதிரி மண்ணை நீங்கள் சாதாரணமாக இருக்கிற மண்ணை கார்டன் சாயில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் நார் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கேட்கலாம், ஏக்கா நாங்கள் இந்த காய்ந்த இலைகளுக்கு பதிலாக கொக்கோபீட்டு தான் போடுறோமே, அதுவும் அந்த லூஸாக தானே ஆகும் சாயில். கொக்கோபீட்டில் ஒரு சத்தும் இல்லை. நம்ம எவ்வளோ கொக்கோபீட்டை குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோ நல்லது. வெறும் கொக்கோபீட்லலாம் செடி வளர்க்க முடியாது. ஸோ கொக்கோபீட்லங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. அது வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான் அந்த கொக்கோபீட்டு. அதர்வைஸ் கொக்கோபீட்டுங்கிறதுல ஒரு சத்துமே கிடையாது. அதனால் இலைகளாக எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய கைகளால் நான் நொறுக்கி வச்சுருக்கேன். இப்போது ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் ஆல்மோஸ்ட் இந்த கார்டன் சாயிலும் காய்ந்த இலைகளும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். 50:15 அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு லீஃப் நிறையாவும் மண் கம்மியாகவும் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் மக்க ரெண்டும் அப்படியே சரியாக ஆகிடும். ஆனால் இப்போ கரெக்டாக தான் எடுத்திருக்கோம். 50:50 தான் நம்ம எடுத்திருக்கோம். சும்மா ஒரு 1.5 கைப்பிடி கொக்கோபீட் போட்டிருக்கேன். அது சும்மா ஒரு பைண்டிங்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இலைகளும் மக்கிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நார் அந்த கொக்கோபீட் இருந்தாலும் ஓகே தான். ஆனால் சும்மா கொஞ்சமாக கொக்கோபீட் சேர்த்துருக்கேன். இதோடய கூட கொஞ்சமாக போன் மீல் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக பாக்கெட்லேருந்து டபால்னு கொட்டிடுச்சு, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதனால் கொஞ்சத்தை எடுத்துடலாம் அதுலேருந்து. போன் மீல் எதுக்காக சேர்க்குறதுனா, நல்ல செடி கால்சியம் நிறைய கிடைக்கும், பாஸ்பரஸ் நிறையா கிடைக்கும். ஸோ வேர் நல்லா விடும். இப்போ ஆன்லைன்லேருந்து வாங்குகிற செடிகள் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஏன்னா எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணி வருதோ தெரியல, அதனால் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அதனால் வேர் பலம் படணும் அப்படின்றதுக்காக தான் போன் மீல் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி கடுகு பொண்ணாக்கு, கொஞ்சமாக ட்ரைகோடர்மா வெரிடி. ஒருவேளை நம்ம வர்றப்போ வேர்கள் டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னா அந்த வேர் அழுகி போயிடாமலோ இல்லை பாதிச்சிடாமலோ இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக இந்த ட்ரைகோடர்மா வெரிடியும் நம்ம போடுறோம்.
அப்புறம் வந்து கொஞ்சமாக வெர்மி கம்போஸ்ட் நீம் களி என்ன சொல்லுவாங்க, வேப்பம் புண்ணாக்கு வந்து கலந்துருக்கேன். ஒரு 2 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, அவ்வளோதான். இப்போ இதை எல்லா கலவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த தொட்டியில் கீழே வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் நாரை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே தொட்டிக்கு கீழே தேங்காய் நார் தான் வைப்பேன். அந்த ஓட்டைக்கு மேலே அந்த ஹோல் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே நீங்கள் ஒரு உடஞ்ச சிப்பியை வச்சு மூடினாலும் சரி, இல்லை என்ன மாதிரி தேங்காய் நார் வச்சாலும் சரி. நான் எப்போவுமே தேங்காய் நார் தான் வைக்கிறது. அந்த தேங்காய் நாருக்கு கேப் இருக்கும்ல, அந்த இடத்துல அந்த காய்ந்த இலைகளை போட்டு நான் நல்லா தேங்காய் நாருக்கு இடையில இருக்கிற அந்த கேப்பில் அந்த காய்ந்த இலைகளை போட்டு ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸ்சரை வந்து நம்ம போடுறோம். நல்லா அழகாக வந்து எப்படி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இது. இப்போ வந்து உள்ளே போட்டுருங்க. இப்போ நம்ம ஆன்லைன்லேருந்து வாங்குகிற செடி வந்து பார்த்திங்கன்னா, வாங்கி ஃபஸ்ட்டு வாங்கினதுக்கப்புறமா அதை பிரித்து கொஞ்சம் செமி ஷேடான இடத்துல வச்சுருங்க. அப்படியே கொஞ்சம் அந்த செடியில் வந்து டப்பால்னு தண்ணி ஊற்றுனீங்கன்னாலும் அந்த செடிக்குள்ளே போகவே போகாது, அந்த தொட்டிக்குள்ளே போகவே போகாது. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன ட்ரேயில் தண்ணி விட்டுட்டு அந்த நீங்கள் ஆன்லைனில் வாங்கின செடியை அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே வச்சுருங்க. அந்த பிளாஸ்டிக் கவர் வச்சுருப்பாங்களே அதுக்குள்ளேயே வச்சுருங்க. மெதுவாக அந்த பிளாஸ்டிக் கவர் வழியாக உள்ளே தண்ணி ஏறிக்கும். இப்போ நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாலும் அது ஒன்றும் யூஸே இல்லை, வேஸ்ட், அது கீழே போய்டும் எல்லா தண்ணியும். அதனால் ஒரு தண்ணி ட்ரேயில் ஒரு செமி ஷேடில் ஒரு 4-5 மணி நேரம் அந்த செடியை வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் எப்பயும் போல் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் ரீபாட் பண்ணாதீங்க. ஒரு நாள், அதுக்கு ஒரு 24 மணி நேரத்துலேருந்து ஒரு 36 மணி நேரம் வரைக்கும் அதுக்கு கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ண விடுங்க. அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும். 36 மணி நேரம் கழித்து இல்லை 48 மணி நேரம் கழித்து கொஞ்சமாக உடச்சி விடுங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனில் வாங்கும்போது நம்மளை ஏமாற்றுவாங்க. செடி ஒன்றா இருக்கும், செடி துணூண்டாக இருக்கும். அந்த ஒரு நம்ம அது என்ன சொல்லுவோம், நம்ம விதையெல்லாம் போடுவோம்ல, ஒரு குட்டியான ஒரு தொட்டி, அந்த மாதிரியான ஒரு தொட்டியில் தான் அந்த செடி இருந்திருக்கும். அதை எடுத்து பெரிய மண் வச்சுட்டு பெரிய செடி மாதிரி காமிக்கிறதுக்காக நிறையா மண்ணை வச்சு அந்த உள்ள அந்த குட்டியோண்டு அந்த செடி வச்சுருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் ஆன்லைனில் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பொறுமையாக இந்த மாதிரி இந்த ஓரத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் பிச்சு விடுங்க. ஆனால் இந்த செடி வந்து அப்படி இல்லை. இந்த செடி வந்து இதே மண்ணில் தான் வளர்த்துருக்காங்க. நர்சரிக்காரவங்க ஏன் செம்மண் நிறையா பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கணும். நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை தண்ணி விட்டாங்கன்னா அடுத்து 3 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி விடுவாங்க. அதனால தான் ஷேட் நெட் போட்டு வச்சுருப்பாங்க, செடிகளை நெருக்கமாக வச்சுருப்பாங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி ஊற்றுவாங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அது அங்கே செம்மண் போட்டால் தான் தண்ணியை இழுத்து பிடிச்சி வச்சுருக்கோம். அதனால தான் அவங்க செம்மண் வச்சுருக்காங்க. அதர்வைஸ் செம்மண் அப்படிங்கிறது ஹெல்த்தியான ஒரு சாயில் கிடையாது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து அந்த தாய் மண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மண் ஒட்டிகிட்ருக்குல தாய் மண், செம்மண்ணாகவே இருந்தாலும் சரி அந்த தாய் மண்ணை வந்து தூர போடாதீங்க. அதில் நிறைய ஒருவேளை இந்த ஹார்மோன்ஸ்லாம் கூட போட்டிருந்துருக்கலாம். அந்த தாய் மண்ணையும் மிச்சம் இருக்கிற அந்த நம்ம தொட்டியில் பாதி ஃபில் பண்ணிட்டோம், மிச்சம் இருக்கிற அந்த மண்ணோட இந்த தாய் மண்ணை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செம்மண் அப்படிங்கிறது அதுலேயும் பெருசாக சத்துக்கள் எதுவும் இல்லை. ஏன் செம்மண் எல்லோரும் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. செம்மண் ரொம்ப ஒரு மாதிரி அசிடிக்கான ஒரு சாயில் தான் அது. அது எனக்கு சரியாக தெரியல. செம்மண்ணை வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செம்மண் வந்தால் தான் உண்டு. நான் செம்மண் காசு கொடுத்தெல்லாம் வாங்குறதில்ல. இப்போ தாய் மண் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த கீழே இருக்கிற மண்ணை வந்து லைட்டாக உடச்சி விட்டுட்டு மேலே அந்த செடியோட மேல் பக்கத்தில் இருக்கிற மண்ணையும் கொஞ்சமாக உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நட்டு வைங்க. இதில் ஏன் நான் வந்து இந்த மாஸ்டிக் வச்சுருக்கேன் அப்படின்னா, மாஸ்டிக்ஸ் வச்சா தான் வந்து அது இந்த வந்து கொடியாக போகிற செடி, அதனால் நான் வந்து மாஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். அதர்வைஸ் வந்து எனக்கு மாஸ்டிக்ஸ்லாம் இங்கே தேவையில்லை. இப்போ அதை நட்டுட்டு மேலே நம்ம மண்ணை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அமுக்கி கொடுக்கணும். அதில் ஒரு அழுத்தம் இருக்கணும், ஆனால் வேகம் வந்து இருக்கக்கூடாது. அப்படியே பொத்துன மாதிரி அப்படியே நல்லா மண்ணை வந்து அமுக்கி விடுங்க. ஏன்னா ஃபுல்லாக இலைகள் தான் அப்படிங்கிறதுனால நம்ம நல்லா அமுக்கி தான் நம்ம வந்து இதை ஃபில் பண்ணணும். இல்லாட்டினா உங்களுக்கு கேப் அந்த இடத்துல நிறையா ஆகிடும். ஸோ இதுமாதிரி நல்லா அமுக்கி ஃபில் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணி விடுங்க.
தண்ணி எதுக்காக விடுறதுன்னா நம்ம கரெக்டாக தான் நம்ம செட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு மண் நம்ம ரீபாட் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்காக. தண்ணி ஊற்றிட்டு உடனே தண்ணி கீழே போயிடுச்சுன்னா அது நீங்கள் சரியாக ரீபாட் பண்ணலன்னு அர்த்தம். தண்ணி ஊற்றி ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் நீங்கள் ரீபாட் சரியாக பண்ணலன்னு அர்த்தம். தண்ணி ஊற்றுறோன்னு அப்படியே மெதுவாக பொறுமையாக கீழே போகுது அப்படின்னா நீங்கள் சரியாக ரீபாட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக போகுது. இப்போ இதை ஒரு 2 நாள் செமி ஷேடில் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வச்சு அந்த செடியை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. மலைப்பிரதேசங்கள் செடி அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஷேட் நெட் கீழேயோ இல்லை பந்தலுக்கு கீழேயோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நிச்சயமாக அந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வெத்தலை கொடி க்ரோயிங் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி ஏலக்காய் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். மிளகு செடி போடலை இன்னும். எனக்கு நான் முதல்ல ரிப்போர்ட் பண்ணது மிளகு தான், அது வீணாக போயிடுச்சு. ஸோ அதையும் சீக்கிரமாக வாங்கி வளர்க்கணும். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.